கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தரனை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். சங்கீதம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சுதந்திரம் என்பது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுவதாகும். ஒரு நாடும் ஒரு தனி மனிதனும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலை ஆகாவிட்டால் அவர்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அடிமைத்தனத்துக்கு அவர்கள் உள்ளானவர்களாக காணப்படும் போது சுதந்திரமாக எந்த காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். வேதம் கூட இப்படி தான் சொல்கிறது, ஒரு மனுஷன் பாவத்துக்கு அடிமையாக இருப்பானால் அவன் பாவத்துக்கு அடிமையானவனாக இருக்கும்போது பாவம் அவனை என்ன செய்ய சொல்லுகிறதோ அவன் அதை செய்வான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு சுதந்திரம் கிடையாது, விடுதலை கிடையாது, அடிமைத்தனத்தில் இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் சுதந்திரம் தேவையாக இருக்கிறது. நம்மை கர்த்தர் சுதந்திரவாளிகளாக மாற்றுகிறார். நம்மை சுதந்திரவாளியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு உள்ள வீடு, நிலம், சொத்து, பணம், பொருட்கள் இவையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுகிறோம். ஆனால் நம்மால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அதை கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை கர்த்தருடைய கரத்தில் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அப்படி தான் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார். உங்களுக்குள்ள சுதந்திரம், உங்களுக்குள்ள எந்த காரியமானாலும் அந்த கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அதை பாதுகாக்காத பட்சத்தில் உங்களால் என்னால் எதையும் பாதுகாக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அப்படி தான் சொல்கிறது. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி வீழ்த்திருக்கிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவரில் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டு 127 சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய சுதந்திரத்தை, உங்களுக்கு கர்த்தர் என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ, உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து என்னென்ன நன்மைகள் வந்ததோ அந்த நன்மையான சுதந்திரங்கள் எல்லாம் கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம காப்பாற்ற நினைக்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் அதை நம்மால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் அநேக நேரங்களில் உண்டாகிறது. அப்படிப்பட்ட சமயங்களில் கர்த்தர் அதை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை கர்த்தருடைய கரத்தில் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த வேத புஸ்தகத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களில் பிள்ளைகள் இல்லாத ஒரு காரியம் இருக்கிறது. எவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பாங்க, ஆனால் குழந்தை இல்லாத ஒரு காரியம் இருக்கும். அந்த குழந்தை இல்லாத இருக்கிற ஒரு காரியம் ஒரு வேதத்தின்படி ஆசீர்வாதம் இல்லாத ஒரு காரியம், சாபமான ஒரு காரியம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி 127ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் இதை நான் வாசிக்கிறேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த சுதந்திரமும் பலனும் அவரால் கிடைக்கிறது. இதை கர்த்தர் நமக்கு தர வல்லவராகிறார். இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட குடும்பத்தில் இப்படிப்பட்ட சுதந்திரம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒருவேளை இல்லாது இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்க, ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் வரும்போது, போராட்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நமக்கு உள்ளதும் போய்விடுமோ என்று சொல்லி நினைக்கிற ஒரு சூழ்நிலை ஆளாகும். ஆனால் கர்த்தர் நம்முடைய காரியத்தை, நம்முடைய பங்கை, உங்களுக்கு உள்ளதை யாரும் எடுத்துக்கொள்ள எப்போதும் விட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் கோத்திரத்துக்கெல்லாம் பங்கு செய்தார்கள், பங்கிட்டு கொடுத்தார்கள். கர்த்தரே சொன்னார் இதை இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் லேவியருக்கு கர்த்தரே சுதந்திரம். லேவியருக்கு பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை. லேவியர்களுக்கு ஆண்டவர் தான் சுதந்திரம். லேவி கோத்திரத்துக்கு கர்த்தரே சுதந்திரமாக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அதை கர்த்தர் காப்பாற்ற வல்லவர். அதை அவருடைய கரத்தில் நாம் விட்டு கொடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தையும் அறியுங்கள். சத்தியத்தையும் சொல்லப்படவில்லை,
ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் அறிகிறோம். நம்ம நிறைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை கூட சத்தியம் இல்லாமல் அநேக காரியங்களை நம்ம தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிய வேண்டும். இன்றைக்கு அநேக காரியங்களில் நம்ம ஆவிக்குரிய வட்டாரங்களில், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நிறைய காரியங்கள், ஆண்டவருக்குரிய காரியங்களில் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் சத்தியத்தை நாம் அறிஞ்சிருக்க மாட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவார்கள். ஆகவே இந்த சுதந்திரத்துக்குள்ளே நாம் வர வேண்டுமானால் முதலாவது அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்ம சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சுதந்திரமாக காட்டில் தெரிகிற ஒரு புலியோ ஒரு மிருகத்தை கொண்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்தால் அது என்ன ஆகாரம் கொடுத்தாலும் அது சாப்பிடாது. ஏன்னு சொன்னால் அது சுதந்திரமாக காட்டில் திரிந்த ஒரு மிருகம். அதை கொண்டு வந்து கூண்டுக்குள்ளே ஒரு 4 சுவத்துக்குள்ளே நம்ம அடைத்து வைக்கும்போது அதோடைய சுதந்திரம் பறி போயிடுதும் என்று சொல்லி ஒரு மாதிரி ஏக்கத்தில் சோகமாக மிருகம் காணப்படும், புலி காணப்படும். அப்படியானால் மனிதனுக்கு சுதந்திரம் தேவை. இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய மக்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் சுதந்திரம் தேவை. சத்தியத்தில் ஒரு விடுதலை வேண்டும், ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு விடுதலை வேண்டும். இன்றைக்கு நன்றாக பாடுவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், அபிஷேகத்தில் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுவார்கள். ஆனால் ஒரு விடுதலை இல்லாமல் இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த சுதந்திரத்தை தான் விடுதலை என்று நம்ம சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா ஒரு பங்கு கர்த்தருடைய வசனத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். கீசுனுடைய குமாரனாகிய சவுல், கீசுனுடைய கழுதை காணாமல் போனது. அந்த கழுதையை தேடி கண்டுபிடிக்கும்படி தன்னுடைய குமாரனாகிய சவுலை கீஸ் அனுப்புகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும். அது அவர்கள் தேடி கண்டுபிடிக்கிறார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த வேலைக்காரன் சொல்லுகிறார், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் நாம் போனால் நமக்கு நல்ல செய்தி சொல்லுவார், அந்த கழுதை எங்கே இருக்குன்னு நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் சொல்கிறான். சவுல் சொல்லும்போது, இந்த தீர்க்கதரிசியை நாம் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய கையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிறான். அந்த வேலைக்காரன் சொல்ல, என்னிடத்தில் ஒரு கால் சேக்கல் இருக்குதுன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். 2 பேரும் புறப்பட்டு போகிறார்கள். அங்கே போகும்போது சாமுவேல் அங்கே பழி விருந்துக்கு வந்திருக்கிறான். அந்த பழி விருந்துக்கு வந்திருக்கிற சாமுவேலை போய் நாங்கள் சாமுவேலை பார்க்கணுன்னு சொல்லி சாமுவேலையே போய் கேட்குறார். அவர் சாமுவேல், நான் தான் சாமுவேல் சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே அந்த பலி விருந்தில் 4 தினத்தில் நீ என்னோடு கூட பலி விருந்தில் பங்கெடுக்க வேண்டும், நீ ஆயத்தப்பட்டு வான்னு சொல்கிறார். அடுத்த நாளில் அவர்கள் பந்தி இருக்கும்போது சாமுவேல் ஒரு வேலைக்காரன் பந்தி விசாரிக்கிறன்னு பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் அதை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையான ஒரு செய்தி. நாளைக்கு இந்த நேரத்தில் சவுல் வருவான், அவனுக்கு இந்த மாதிரி காரியங்களை நீ அவனை அபிஷேகம் பண்ணுறது மாத்திரமல்ல, அவனுக்கு இப்படிப்பட்ட காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனத்தை அங்கே வேலைக்காருக்கு நான் சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 24 வசனம், 23 கூட வாசிக்கிறேன். பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்போது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததை எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்போது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். எனக்கு அன்பானவர்களே, சாமுவேல் சவுலை சந்திக்கிறது முன்பாகவே சவுலுக்கென்று ஒரு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்தான். எனக்கு அன்பானவர்களே, இதில் ரகசியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவரை சந்திக்காத காலத்தில் அல்லது நம் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாக நமக்கு என்ன என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தில், அவருடைய ஞாபக புஸ்தகத்தில், அவருடைய சித்தத்தில், அவருடைய திருவுளத்தில் நமக்காக காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். இதுதான் இந்த சாமுவேல் சவுல் ஆகாரம் புசித்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எனக்கு அன்பானவரில் இந்த பங்கு, இந்த மாமிசமாக இருந்தாலும் அது போஜனமாக இருந்தாலும் அந்த பங்கு கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்லி சவுலுக்கு ஆயத்தப்படுத்தினார். அது வேறு யாருக்கும் போகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். உங்களுக்கு உள்ள பங்கு, உங்களுக்கு உள்ள ஆசீர்வாதம், உங்களுக்கு உள்ள சுதந்திரத்தை யாரும் பறிக்க முடியாது. அதை கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, சங்கீதத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம்,
தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடத்தில், அடுத்த வசனம் சொல்லும்போது, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு உண்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாட். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம சுதந்திரம் பறி போயிடுமா, நமக்கு உள்ளது எல்லாமே யாராவது எடுத்துக்குவாங்களா? பயப்படவே பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க, வீட்டை குறித்து பயப்படாதீங்க, வீட்டு காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவர், எல்லாவற்றையும் கர்த்தர் காத்து கொள்ளுவார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். 6ஆம் வசனம், நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகிறீர். நீரே எங்களுக்கு சுதந்திரம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு விடுதலை தருகிறவர், நீரே எங்களுக்கு பங்கானவர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சுதந்திரத்தை, எங்களுக்கு உள்ளதை நீர் காப்பாற்ற, ஆண்டவரே பாதுகாக்க, அதை ஆசீர்வதிக்க வல்லவர். நாங்கள் அதை குறித்து பயப்படாதிருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நீர் என்றைக்கும் காப்பாற்றினீர், இனிமேலும் காப்பாற்ற வல்லவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி ஒளிபரப்பு கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதியும், நிறுவனர் ஆசீர்வதியும், அவருக்கு நல்ல சுகமெல்ல தாரும். பணிபுரிதான தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து கனம் துதி மகிமெல்லாம் அம்மாவுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றான இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. உங்கள் போராட்டத்தை, கண்ணீரை, வேதனையை, வியாதியை ஆண்டவர் தாமே மாற்றுவாராக. ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே. உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவோம். உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே. கவலை கண்ணீர் மாறிடுமே, கர்த்தர் தருவார் ஆசீர்வாதம். கவலை கண்ணீர் மாறிடுமே, கர்த்தர் தருவார் ஆசீர்வாதம். உற்றோர் பெற்றோர் கைவிட்டாலும் உனக்கும் உண்டு ஆசீர்வாதம். உற்றோர் பெற்றோர் கைவிட்டாலும் உனக்கும் உண்டு ஆசீர்வாதம். ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே. பாடு சகிப்பதும் ஆசீர்வாதம், பாரம் சுமப்பதும் ஆசீர்வாதம். பாடு சகிப்பதும் ஆசீர்வாதம், பாரம் சுமப்பதும் ஆசீர்வாதம். துன்பம் துக்கம் தொல்லை வரினும் தொடர்ந்து வருமே ஆசீர்வாதம். துன்பம் துக்கம் தொல்லை வரினும் தொடர்ந்து வருமே ஆசீர்வாதம். ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே.